இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. நிறைய விஷயங்கள் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. எதுலயுமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு விஷயங்களா தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்டு ஒரு இளைஞர் உயிரிழந்திருப்பதை பார்த்திருப்பீங்க. ஆணவ படுகொலைகள் அதிகரிச்ச வண்ணம் இருக்குன்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா தேசிய அளவுல 2021 33 இருந்த ஆணவ கொலை இந்த உள்ளிட்ட எல்லா குற்றங்களும் சொல்ற அதோட எண்ணிக்கை 2024 251 உயர்ந்திருப்பதா குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் சொல்லுது. இப்ப இந்த ஆணவ கொலைகளை தடுக்கவே முடியாதா, இல்ல இதுக்கு ஒரு தனி சட்டம் தேவைன்னு சொல்றாங்க. அது ஒன்னே தீர்வாகும்னு நினைக்கிறீங்களா? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏற்ற முடியும், மாநில அரசு கையில ஏற்ற முடியாததுக்கு நேஷனல் வைஸ் ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும். ஏன்னா எஸ்சிஆர்பி டேட்டா தானே கொடுக்குறாங்க அவங்க. அதனால தேசிய அளவில் ஒரு சட்டம் எடுத்துட்டு வரலாம், தவறு கிடையாது. ஆல்ரெடி எஸ்சி ஆக்ட் நம்ம இருக்கு, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் நம்மள்ட்ட இருக்கு. அது இதுல இதை ஸ்பெசிபிக்கா இந்த ஹானர் கில்லிங் மட்டும் தனிச்சட்டம் தாராளமாக கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு குறைந்தபட்ச உணர்ச்சிக்கு நான் கொலை பண்ணுவேங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் தற்சாதி பெருமை பேசுறது மிகவும் ஆபத்தான ஒரு சொசைட்டியா கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்க வந்து ஒரு மனிதனுக்கு, மற்ற உயிரினத்துக்கும் மனிதனுக்கும் என்ன இருக்குன்னா, மனிதன் வந்து அன்பு. ஒரு பூனைக்குட்டி பட்னியா இருந்தாலும் கொஞ்சம் பால் போடணும், ஒரு ரொட்டி போடணுங்கிறது தான் நமக்கு தெரியும். மற்ற ஜீவராசி அடுத்த ஜீவராசியோட பசியை உணராது. மனிதனால உணர முடியும், பசியை சொல்ல முடியும், இவனோட காதலை வெளில சொல்ல முடியும், இவனோட துக்கத்தை வெளில சொல்ல முடியும். ஸோ அந்த குறைந்தபட்ச பேசிக்கா உள்ள விஷயத்துக்கே கொலை நடக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால கட்டாயமா தனிச்சட்டம் இயற்றலாம், தவறில்லை. ஓகே சார், இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு கொலை அப்படின்னு தான். இப்போ பெண்களை வந்துட்டு இந்த அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு பண்றப்ப வந்து தண்டனை காலங்கள் குறைவு, 10 வருஷத்துக்கு மேல இருந்தாதான் அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பெண்களுக்கு அது அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லாம் உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான். 498 பழசு. இப்ப ரிவர்ஸ்டு ஆக்ட்ல எல்லாம் உள்ள போனீங்கன்னா லைஃபே கொலாப்ஸ் ஆயிடும். இப்ப சட்டங்கள் இயற்றுறதுனால குற்றங்கள் குறையுங்கிறத நான் நம்ப மாட்டேன். சட்டங்கள் தான் இருக்க இல்ல. அப்பையில இருந்து கொலை பண்ணா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா கொலை எல்லாம் நின்றுட்டா நாட்டுல. பெண்களுக்கு இவ்வளவு சட்டங்கள் பாதுகாப்பு இருக்கு. போய் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை கேள்வி கேட்க ஆளு கிடையாது. ஆனா அதே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க அவ்வளவு அப்படி இருந்த கன்னியாக்கள் போல செத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சட்டங்களை சரியாக பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த தெரியணும்ல. இல்ல சார், இது நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா ஏத்துக்கிறது இல்ல, லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏத்துக்கிறாங்கன்னு. நான் சொல்றேன் சார், பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஏத்துக்கிறது இல்ல சார். அதெல்லாம் அப்படி சரியா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பீங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா ஏத்துப்பாங்கம்மா. அதுக்கு தான் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. முதல்ல போலீஸை கொண்டு வந்ததுக்கு ஸ்டேஷனை தனியா அமைச்சது ஜெயலலிதா. அதனால அதுக்கு கொடுத்து பாருங்க, கொண்டு வச்சு செஞ்சு விடுறாங்க ஆம்பளை. ஆமா, முன்னாடி வந்து போக்சோ வழக்குகள் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு எஃப்ஐஆர் ஆகல. இப்ப அதுக்கு தனி சட்டம், தனி கோர்ட் வந்துருச்சு. உங்களுக்கு மகளிர் நீதிமன்றம், மகிழா கோர்ட் தனியா இருக்கு, ஸ்பெசிபிக் கோர்ட். சும்மா டைலுக்கு கொடுத்து பாருங்க, யார் மேலேயாவது தெரியும், அவன் படாத பாடுபட்டுருவான் வாழ்க்கையில. அதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படிலாம். ஆனா சட்டங்கள் உங்களுக்கு ஃபேவர் இருக்கு, நீங்க சொன்னா காது கொடுத்து எங்களுக்கு எங்க கேட்கிறேன். ஆனா எவ்வளவு சட்டங்கள் கொடுத்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்றது ஒரு நாலேஜ் வேணும்ல. அது பெண்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஒன்னே ஓவரா ஆடுறாங்க, அராஜகத்துக்கு அக்கப்போருக்கு. அந்த இப்ப நம்ம விதுல் சுபாஷ் தற்கொலை பாருங்க பெங்களூர்ல, அதெல்லாம் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணது இல்லையா? அதெல்லாம் சிறப்பு சட்டங்களும் ரொம்ப ஆபத்தானதுமா. அது ரொம்ப வன்மையான கொடூரமான ஆயுதம். அது கொஞ்சம் திருப்பி பயன்படுத்தா பாதிச்சிடும், அது ரொம்ப பூமரங் மாதிரி ஆயிடும். போக்சோவா இருக்கட்டும், எஸ்சிஎஸ்டி ஆக்டா இருக்கட்டும், பெண்களுக்கு ஆதரவான டிஎம்சி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டிவிசி மற்றும் உங்களுக்கு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் எல்லாமே தவறா பயன்படுத்த முடியும். அதை தவறா பயன்படுத்தினா பெரிய ஆபத்தை சமுதாயத்தில் விளைவிக்கும். அதனால நீங்க அதுக்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லம்மா. பெண்களுக்கு வந்து இப்ப எல்லாம் எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற முடியல. காரணம் அது போய் சென்றடையல, அந்த ரிசர்வேஷன் போய் சென்றடையல. ஒரு பொம்பளைய கான்ஸ்டியூஷன்ல வந்து
ஒரு லேடிஸை வந்து ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலரு, மேயரு இப்படி ஒரு ஒதுக்கீடு பண்றாங்கல்ல. எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலில் உட்காந்துருக்காங்க பொம்பளைங்க, கீழே உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா. அவங்க புருஷன் தான் நாற்காலில் உட்காந்துருக்கான். அப்ப ரிசர்வேஷன் எதுக்காக கொடுத்தாங்கன்னே புரியலையே. நீங்க உட்காந்து ஆளணும்னு தான் உங்களை கொடுத்துருக்கு. நீங்க கீழே உட்காந்துட்டு மேல உட்கார வைக்கிறதுக்கு இல்ல. போர்டு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆபீஸ்ல லேடிஸ் தான் உட்காரணும். இவனுக்கு என்ன வேலை? அவன் வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை? அப்ப சட்டங்களை சரியாக பயன்படுத்த தெரியாது. என்ன இருக்கிறதுக்கு சொல்லதான் முடியும் வேதனைய. பெண்களு எவ்வளவு சட்டங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கு. இந்த ரிதன்யா போன்ற பாப்பாக்கள் நல்லா படிச்சிருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்காம சூசைட் பண்ணிக்கிறாங்க சொல்றீங்க. என்ன விழிப்புணர்வு இருக்கு இதுலன்றது எனக்கு தெரியல. இப்ப நம்ம இந்த கவின் விவகாரத்துல பார்த்தோம்னா சம்பந்தப்பட்ட பெண் வந்துட்டு ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க சார். அந்த ஆடியோல வந்துட்டு இந்த விவகாரத்துக்கும் தன்னோட பெற்றோருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதோட இல்லாம தன்னிடம் வந்துட்டு கவின் செட்டில் ஆகுற வரைக்கும் டைம் கேட்டிருக்கிறதாவும், அவருடனான அந்த காதலை வந்துட்டு தன் அப்பாவிடம் சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணின் வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதாவது அந்த பெண்ணோட வீடியோ பத்தி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 27 காலையில லவ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. அந்த பையன் படிச்சிருந்திருப்பா. செத்து போயிட்டா, வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. செத்து பெருசா சாவல, ஆக்சிடென்ட்ல சாவல, கண்டமா வெட்டி பெண்ணின சகோதரனை வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அப்படி இந்த சூழல்ல இந்த நேரத்துல வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்கள விட்டுருங்க, இதெல்லாமே ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல இருக்கிற மாதிரி தோணல உங்களுக்கு? ஒரு லவ்வர் இறந்துருக்கிறான்னா குறைந்தபட்சம் லவ்வர் நாய் பூனை சேர்த்தாலே அழுவோம். ஆனா உன்னை காதலித்தவங்க கண்டதுன்னா வெட்டி போடுறான். அது ஒரு கண்ணுல தண்ணி வராதா? அப்ப காதலிச்சிங்க, லிவிங் பண்ணீங்க, லவ்விங் பண்ணீங்க, வெங்காயம் உன்னாலதான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எது காதலிக்கிற? காதலிச்சா அவரும் நிக்கணும் கடைசி வரையும். இங்க பாருமா, கோகுல்ராஜ் சுவாதி சாகல, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஓகே, இளவரசன் தான் செத்து போன. அப்படி திவ்யா ஒன்னும் சாவல, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. தங்க போன உடுமலைப்பேட்டையில வெட்டி கொலை பண்ண கௌசல்யா ஒன்னும் சாகல, புல்லட் பைக்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கவின் தான் செத்து போயிருக்கு. அப்படி எங்க சுபாஷினி எங்க செத்து போனாங்க? அடுத்து பாதிப்பு ஆம்பளைகளுக்கு இருக்குது. நீங்க ஆர்டர் கில்லிங் பண்ற 2 பேரையும் வெட்டுறா, அதனால உனக்கு வீரம். நீ தான் அதான சொல்ற பெருமைன்னு. காலர் தூக்கிட்டு பந்தா பண்றீல, சாதிய பெருமை பேசிக்கிட்டு. 2 பேரையில வெட்டிக்கணும். காதலிச்ச ஒரு ஆணை வெட்டுவோனா உன் தங்கச்சி காதலிச்சிருக்க, அதுக்கு என்ன சொல்ற? உன் வீட்டு பொண்ணு காதலிச்சிருக்க, உனக்கு அதுல ஒரு சாதி ஒட்டிக்கிட்டு வரலையா, தேய்ச்சிக்கிட்டு வரலையா? என்ன அநியாயம்? இந்த பெண்களுக்கே கேட்கிற. ஒண்ணு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா காரணம், இல்லைன்னா தம்பியே சரியா வராது. எங்க குடும்பம்லாம் நாங்க வந்து தலையிலே இருந்து பிறந்த நாங்கெல்லாம் கட்ட மாட்டோம், உங்களை வெட்டுவோம், ஓடி போயிடுங்கன்னு சொல்லி விரட்டி விடுங்க பயல்களை. அநியாயமா கொண்டு ஊரா கொண்டு பிள்ளைகளை பழி கொடுக்காதீங்க. எத்தனை ஜாதிங்கிற ஸ்டெப்ல நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன், நீங்க ஒரு படிக்கட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு படிக்கட்டுல உட்கார்ந்துருக்காங்க. இந்த படிக்கட்டு இறங்கு வச்சையில ஒருத்தர் கீழே போயிட்டாங்க. ஒரு 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 ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ள ஒருத்தர் ஒரு அருந்ததியினரை கல்யாணம் பண்றது இல்ல, ஒரு அருந்ததியில் உள்ளவங்க ஒரு ட்ரைப்ஸை கல்யாணம் பண்றது இல்ல, ஒரு ட்ரைப்ஸ் இருளரை கல்யாணம் பண்றது இல்ல. இப்படியே வாங்க மேல இழுத்துட்டே வாங்க. அப்ப எல்லா சாதியால மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சாதிய பிரச்சனை இருக்கு. இங்க சாதிய ட்ரபுள். அப்ப அதை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லை. கேட்டா உடனே தூக்கிட்டு வந்துருவான். இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, கட்டி இடஒதுக்கீடு கொடுத்து இப்ப இருக்கோம், இன்னும் முன்னேறவே இல்லை. எவ்வளவு கொடுத்து பத்தல. லிப்ட்ல ஒரு பக்கம் ஒருத்த போயிட்டு இருக்கான், நான் இங்க படிக்கட்டுல ஏறிக்கிட்டு இருக்கேன். இடத்தை கொடுத்து என்ன பண்றது? லவ்வுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது, என்ன பண்றது? லவ்வுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, இத்தனை பர்சன்டேஜ் பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்லுங்க. வேற என்ன செய்யறது? காதலிச்சா கொலை பண்ணுவானம்மா. ஒருத்த விட்டு பிள்ளைய கொள்றது தப்பு இல்லையா? ஒரு கொடுக்கல் வாங்கல்மா, என் ரூபாய் எனக்கு ஏமாத்திட்டு போயிட்டீங்க, ஒரு கோடி 2 கோடிய, அது இல்லாம என்னால வாழ முடியல, அப்போ உங்களை வெட்டுறா கூட இல்ல, லிட்டரலி தப்பு. பட் மாறல் கற்பிக்கலாம். என் பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டான், என் சொத்தை பூரா பிடிக்கிட்டு ஓடிடுறான், என்னை ஏமாத்துறான், இல்ல என்னை விட்டா என்னை வெட்டிடுவான். அப்ப நான் வெட்டுறேன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. காதலிச்சது யாரும் உக்காதான காதலிச்சது? கட்டி கொடுல கட்டி கொடுக்க வச்சுக்கோ, அதுக்காக வெட்டுவியா போய் மிளகா பொடி தூவி?
இது அக்கிரமம் இல்லையா? இதை விட ஒரு படி மேல கோகுல்ராஜ் வழக்கு. இதுலாவது அவனோட கூட பிறந்தவங்க. கோகுல்ராஜ் யுவராஜுக்கு யாருமே கூட பிறந்த பொண்ணாமா அது சுவாதி. அங்க எதுவும் அவங்களை கனெக்ட் பண்ணிச்சு? இன்னைக்கு தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாள்மா, 220வது பிறந்தநாள், அவரோட பிறந்தநாள். போய் மரியாதை செலுத்திட்டு வர்ற. அவர் ஜாதி பார்த்து மரியாதை செலுத்துறோமா? இல்ல அவர் ஜாதி தலைவரா? அவர் எப்படி ஜாதி பிராண்ட் ஆக்குறீங்க? அம்பேத்கர் எப்படி ஜாதி பிராண்ட் ஆக்குறீங்க? முத்துராமலிங்க எப்படி ஜாதி பிராண்ட் ஆக்குறீங்க? காமராஜர் எப்படி ஜாதி பிராண்ட் ஆக்குறீங்க? மருதுபாண்டியர் எப்படி ஜாதி பிராண்ட் ஆக்குறீங்க? எப்படி இவங்கள பிராண்ட் ஆனாங்க? எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டாமாமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் நீங்களும் கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன். அவர் எப்படி ஒரு இனத்துக்கான மக்களா கொண்டு வச்சு செலவு வச்சு கும்பிடுறீங்களா? அது எப்படி? அது எல்லாருக்குமான மனிதர் அவரு. இந்தியாங்கிற நாடு சுக்குநூறா ஒடிஞ்சு போயிருக்கோம். ஒடிஞ்சு சுக்குநூறா போயிருக்கு இந்தியாங்கிற கண்ட்ரி. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர். எல்லாத்தையும் சாதி பார்த்தா என்னமா செய்யுது? அதான் ஒண்ணும் புரியல சார். இப்போ ஜாதி ஒரு பக்கம், ஆணவ கொலைகள்னுட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா, இன்னொரு விஷயம் வந்துட்டு பூதாகரமா நடந்துட்டு இருக்கு சார். அதுவும் தமிழ்நாட்டுல வந்துட்டு போதைப் பொருட்கள் பயன்பாடு, விற்பனை ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குதா நம்ம பார்க்க முடியுது. இப்ப காவல்துறையினர் என்னதான் வந்துட்டு அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கடுமையா போராடினாலும், இந்த மாணவர்கள் சின்ன பசங்க மத்தியில தான் சார் இந்த போதைப் பொருள் விற்பனை இருப்பதை பார்க்க முடியுது. இப்ப சமீபத்துல கூட ஒரு பல்கலையில தொடர்பான விடுதிகள்ல வந்து கிலோ கணக்குல போதைப் பொருள் கைப்பற்றி இருந்தாங்க. இப்ப போதைப் பொருள் பயன்பாடுதான் பல்வேறு குற்றங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருப்பதா சொல்லப்படும் சூழல்ல, போதைப் பொருள் விற்பனைகளை தடுக்கிறதுக்கும் அதை முழுமையா ஒழிக்கிறதுக்கும் முடியாதுங்களா? போதை வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லம்மா. வள்ளுவனே கல்லுண்ணாமை பத்தி ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான். புரியுதா? காலங்காலமா இருக்கு. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் அவன் ஒரு போதையை கொண்டு வந்தான், அது பிராண்டி விஸ்கி கொண்டு வந்தான். அப்புறம் நம்மள்ட்ட எரிசாராய முறை இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கஞ்சா இருந்துச்சு. ஆனா கஞ்சா 0% ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு, அது கெசட்ல ஏத்திட்டாங்க. இங்க தயாரிப்பு இல்லை. பட் கஞ்சா புழக்கத்தில் இருக்குன்னா இருக்கு. ஆந்திரா வழியா கஞ்சா வருது. மெத்து எல்லாம் பிடிச்சி போயிட்டு தான் இருக்கு. இப்ப கூட பிரபல சினிமா நடிகர் ஸ்ரீகாந்த் எல்லாம் மாட்டினேன். போதை பரவாயில்ல, எல்லாருக்கும் கையிலே ஆக்சிஸ் கிடைக்குது. கவர்மெண்ட் என்னதான் செய்ய முடியும்? சட்டங்கள் போட்டு பிடிச்சி கைது தான் பண்ண முடியும். அக்கௌண்ட் 5000 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கம்மா தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ உள்ள கவர்மெண்ட் எந்த மித்த காசுல உள்ள அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, சொத்துக்களை முடக்கம் பண்ணிருக்காங்க. வேற என்னதான் பண்றது? ஒரு முன்னெடுப்பு தான் எடுக்கிறேன். முன்னெடுப்பு தான் எடுக்க முடியும். இங்க பாருங்க, இங்க மக்கள் விழிப்புணர்வு அறவே கிடையாது. மக்கள் கோஆபரேஷன் கிடையாது. போலீஸுக்கு கோஆபரேஷன் பத்தல. உங்க ஏரியாவில் எத்தனை இடத்துல என்ன விற்கிறாங்கன்னு யாருக்கு? எல்லாருக்கும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன செஞ்சிடும்? அதுக்கு எதிரான புரட்சியை செய்ய போனா வெட்டுப்பட்டு செத்துருவோம்ங்கிற பயம் வேற இருக்கு. இந்த மத்தியில போய் நமக்கு ஏண்டா வம்பு? ஏதோ பண்ணிட்டு போற, நம்மள்ட்ட வராதையும் சரி, நம்மள்ட்ட வராதையும் சரின்னு வாழ வேண்டிய இருக்கு. மூணாவது வீட்டுல எரியுதுன்னு என் வீட்டுல ஊக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல இருந்து எரிக்கிட்டு வருது நெருப்பு. கிடைக்குதுமா? ஒண்ணு 5 லட்சம் கோடி ரூபாய், திருப்பி சொல்லுங்க, 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான பக்கம் பிடிச்சாங்கம்மா அசாம் மாநிலத்துல. இதே என்சிஆர்பி டேட்டாவில் இருக்கு. அமித்ஷா தான் கொடுத்துருக்கிறார் இருந்து. ஆமா, உண்மைதான்னு. ஆனா அசாம் ஆர்டிஐ கேட்டப்ப 1 கிலோ கூட இல்லைன்னு சொல்றாங்க. இங்க யாரும் பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அது எங்கம்மா போச்சு? அது இந்த நாட்டுக்குள்ளதானே சுத்தம். இந்த போர்ட்டை யாரு தனியார்கிட்ட போர்ட்டை விற்கலாமா? துறைமுகத்தை, ஹெலிபேடெல்லாம் விற்கலாமா? வெளியே தனியார்கிட்ட விற்க கூடாது. ரயில்வே விற்க கூடாது. ரயில்வேல திரும்பி பீரங்கி எல்லாம் கொண்டு போனா ராணுவத்துக்குள்ளது ரயில்வே. அதை எப்படி பிரைவேடைசேஷன் பண்றது? போர்ட்டை பிரைவேடைசேஷன் பண்ணி அதானி போர்ட்ல 260 கோடி ரூபாய்க்கு கொக்கைனை மட்டும் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தட்டிக்கிட்டாங்க. 5 கோடி ரூபாய்க்கு வழக்கு நடக்குது. எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணணும்லமா? எல்லாரும் ஒட்டுமொத்த ஒரு முயற்சி வேணும்ல. நேஷனல் வைஸ் அது ஹெவியா பிரச்சனை. இது ஒரு உலக பிரச்சனையா நீங்க பார்க்க மாட்டீங்க. கொக்கைன் எங்கம்மா இந்தியாவில் எங்கம்மா இருக்கு ப்ரொடக்ஷனு? அது ஒரு ரா மெட்டீரியல்மா, அதுல இருந்தா வருது. அப்ப என்ன காக்கா தூக்கி அந்த போட்டுருச்சு? அதுக்கு யாரோ டீலரோ பிளைட் வழியா கடத்திட்டு தானே இருக்கா? இல்ல கடல்ல நீந்தி வருதா கொக்கைனு? அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம வந்துட்டுன்னா நீங்க பால் பொங்குதுங்கிறீங்க, விரவை இழுத்து விட மாட்டீங்க. விரவை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, பால் பொங்கதான் செய்யும். பிரச்சனையோட ஆதி அங்கத்தை போய் பிடுங்கம்மா. எப்படா வந்து இப்ப இங்க நான் ஒரு கஞ்சா வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், இந்த இது வந்து கஞ்சான்னு வச்சுங்களேன், இந்த எண்ணெய் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. அரெஸ்ட் பண்ண கூடாது. நான் எங்க வாங்கினேன்னு முதல்ல அவனை பிடி. அவன் எங்க வாங்கினான்னு அவனை பிடிக்கட்டும். இப்படி செயினா போகணும்ல. போன ஆரம்பத்துக்கு போயிடலாம்ல பிள்ளைக்கு. அதை யார் பண்றா? அதை யாரும் பண்றது இல்லை.
எல்லாம் அதாவது தூக்குது. சிபிஐ எல்லாம் என்ன பண்ணுது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணுது, இடி என்ன பண்ணுதுலாம் கஞ்சா பிடிச்சவங்கள பிடிச்சி விசாரிக்கணும்ல. சாதாரண ஒரு 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 குவார்டர் பாட்டில வித்தவனை பிடிச்சி காலை உடைச்சு கையை உடைக்கிறீங்க. ஸ்ரீகாந்த் காலை கையை உடைச்சிங்களா? ஸ்ரீகாந்த் மட்டும் அவன் யோக்கியனா? போதைப் பொருள் பயன்படுத்தலையா? பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு, நம்ம மன உளைச்சல் இருக்குன்னு. எவனுக்கு இல்ல மன உளைச்சல்? அப்ப அவர் ஸ்ரீகாந்த் எப்படி அதை பிடிக்கணும்ல? அதை பிடிக்க மேலோட்டம் பூசி மூடிட்டு இருந்தா என்னமா? உங்களுக்கு யாரு கொடுத்தா? ஸ்ரீகாந்த் உனக்கு யாருப்பா கொடுத்தா? எனக்கு இன்னாரு கொடுத்தா. அவனுக்கு எப்படி? உனக்கு யாருப்பா கொடுத்தா? உன்னை அடிக்கல கொள்ள எதுவுமே செய்ய வேண்டாம். யாரு கொடுத்தாலும் அடுத்தால காமிச்சுட்டு ஒதுங்கிக்க. இப்ப நான் ஒருத்தரை காமிச்சிடுறேன், என்கிட்ட போலீஸ் என்ன சொல்லணும், எதுவுமே பண்ணல வைக்கலையா, உனக்கு எவன் கொடுத்தான்னு மட்டும் சொல்லு, அவனை காட்டி விடுற. அவன்கிட்ட போய் உன்னை எதுவும் பண்ணலப்பா வக்கீல விட்டேன் பத்தியா, உன்னையும் விட்டுற, உனக்கு எவன் கொடுத்தான்னு சொல்லுன்னு செய்யனா போங்கம்மா. போனா ஃபர்ஸ்ட் போட்டிக்கு ரயில் போட்டிக்கு போயிடலாம்ல. புரியுது சார். மாட்டிக்கொண்டவர்களை மட்டும் தண்டிப்பது மிகப்பெரிய ஜனநாயக அத்துமீறல், அக்கறம். அது மாட்டிக்கிட்டவங்க மட்டும்தான் அக்யூஸ்டா? மாட்டாம இருக்கவனை பிடிக்கணும்ல நீங்க. ஜெயகாந்தன் தான் சொல்லுவார், ஒத்துக்கொண்டவளை இளைமாதர் என்றும் ஒத்துக்கொள்ள எவ்வளவு ஒரு சமூக அநீதினு சொல்லுவார். ஒரு பொம்பளை ஒத்துக்கிறாங்க, தப்பு தப்பு. ஒத்துக்காதவெல்லாம் பத்தினி வயசுல இருக்காங்கல்ல. அவ மாட்டிக்கிட்டவங்க மட்டும் அக்யூஸ்ட் இல்லம்மா, மாட்டாதவரையும் தேடி பிடிக்கணும். அதுதான் குற்றத்தை முழுசா அழிக்க முடியும். கண்டிப்பா சார். விரவ எழுத்தோட வழியை பாருங்க, விரவ எழுத்தோட வழியை பாருங்க. அம்பை மட்டும்தான் பிடிக்கிறாங்க, அது எய்தவனை வந்துட்டு யாருமே கண்டுக்கிறது இல்ல. அது ஒரு அம்பு போச்சுன்னா 1000 அம்புகள் இருக்கு. அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்றதுதான் தெரியல. இப்போ இது போதைப் பொருள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். வரதட்சணை கொடுமை எல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, டவுரி ஆக்ட்ல வந்துட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவ்வளவுதான் அவன் லைஃபே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. பட் ஆனா அது வந்துட்டு ஒரு தொடர்கதையான சம்பவங்கள் வந்துட்டு நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். இப்ப அதிகரிச்சுட்ட வண்ணம் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இந்த தற்கொலைகள் நடப்பதையும் பார்க்க முடியுது. திருமணமான 4 நாட்கள்ல வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இப்ப திருப்பூர்ல ரித்தன்யா தற்கொலை பத்தி பேசலாம். அந்த அந்த சம்பவம் இன்னும் சர்ச்சையாகிட்டு தான் இருக்குது, முடிவு இல்லாம இருக்குது. இப்ப இந்த வரதட்சணை கொடுமைக்கு இந்த வலுவான சட்டம் இருக்கும்போது, நீங்க கூட சொல்றீங்க வலுவான சட்டம் இருக்குன்னு, இது போன்ற சம்பவங்கள் தொடர்வதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? பேராசை, பேராசை. ரிதன்யாங்கிற பணக்கார வீட்டு பொண்ணு செத்து போன தொட்டு தான் இவ்வளவுதான் எல்லாரும் பேசினாங்க. இல்ல அவ்வளவு தூரம் பேசியிருப்பாங்களா? பேசிக்க மாட்டோம். இருக்கப்பட்டவங்க வீட்டுல நடந்துச்சு. ஏமா 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்றாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பொம்பளை தான், நான் மேல் தான். ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறனா அவன் சேஃபா இருக்கானா, அவன் டூக்கி பைக் இருக்கானா, அப்படின்னு கார் வச்சிருக்கானான்னு பாக்காதீங்க. நல்ல மனசோட இருக்கானா, தனிப்பட்ட சுய ஒழுக்கத்தோடு இருக்கானா, குடிக்காம இருக்கானா, ஸ்மோக் பண்ணாம இருக்கானா, டிசிப்ளினா இருக்கானான்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு போட்டோவை காமிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா கல்யாணத்துக்கு? ஐயா இவனா கருப்பா இருக்கா, ஐய இவன் வேண்டாம். சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல சொந்த வீடு வாங்க முடியாதா? பேராசை. நீங்க ஒரு நல்ல பணக்காரன், நீங்க ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பொண்ணு கொடுங்கம்மா. விவசாய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு பேஸ்புக்ல போடுறான், எத்தனை பொண்ணுங்க லைக் பண்றீங்கன்னு கேக்குறான். யாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பண்ணிக்க பண்றீங்க. அப்ப இது மாற வேண்டியது யாரு? பெண் வீட்டார் தான் மாறும். கேட்டா இந்த கோபி சுதாகர் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல, பரிதாபங்கள்ல, அப்படிங்க ரொம்ப சாரிங்க அப்படிதான்டா பேசுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வரதட்சணை ஒருத்தன் கேட்கிறானா, ரொம்ப சாரிங்க வெளியே போட நாய அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க பொண்ணே கிடைக்கல நாட்டுல, பாதி பேருக்கு மேல கல்யாணம் ஆகல, நீங்க நீங்க டிமாண்டா இருக்கிறீங்க. உங்களோட மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு தெரியலையே. ஏய் 1 ரூபா வரதட்சணை கொடுக்க மாட்டோம். லவ் மேரேஜ்ல வரதட்சணை இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, லவ் மேரேஜ்ல வரதட்சணை இருக்கா இல்லையா? ஆரம்பத்துல இல்ல சார், அதுக்கப்புறம் வந்துருது சார். நீங்க சங்க இலக்கியத்துக்கெல்லாம் போக கூடாதுமா. சங்க இலக்கியத்திலே வரதட்சணை இருந்துரு, எல்லா கட்டத்திலயும் இருக்குமா வரதட்சணை. நீங்க வரதட்சணை கேட்டா கல்யாணம் பண்ணாதீங்கம்மா. நானே 50 கிலோ தங்கம்டா, வேணா என்ன கட்டிட்டு போடா, இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லுங்க. நான் முதிர் கன்னியா இருக்குன்னு சொல்லுங்க. வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நீங்களே கொடுத்து பழகுறீங்க. ஆமா,
காலத்துல வரதட்சணை பேசி வாங்கினாங்கம்மா. இன்னைக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு தானே போடுறீங்க பொருள போது, அது ஒரு வகையான வரதட்சணை கேட்கறது தான். சரிதானே? ஓகே. வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட உள்ள நானும் ஒருத்தவன். எனக்கு சொல்ற யோக்கியதை எனக்கு இருக்கு. கீழே கமெண்ட்ல வந்து எவனாவது கேட்டானா நான் நடக்கிறதே வேற. நீ கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்க, நான் வரதட்சணை வாங்கல. ஓகே சார். வேண்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணது தான் நான். ஒரு சல்லி காசு நான் வாங்கல. ஓகேயா? நானும் ஒண்ணு அப்பர் மிடில் கிளாஸ் தான். வரதட்சணை வாங்கலாம் இல்ல. வாங்குறதா வாங்கியிருக்கலாம். ஆனா வாங்கல. ஸோ எல்லாம் இந்த மாதிரியான புரிதல் எங்க செட்லயே இருந்துச்சு. நாங்க ஒரு கல்யாணம் பண்ண ஒரு 30 பசங்க அப்படி இருந்தோம். ஓகே. எனக்கு கண் கூட காமிப்பேன் அவங்களை எல்லாம். வரதட்சணை வாங்கல. அப்ப இந்த புரிதல் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது? என்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது இல்ல? அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்ல. நல்ல பசங்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுங்க. வாழ வயசுல எல்லாம் சாவுதுங்க. இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஏன் அவன் தான் டைவர்ஸ் பண்ணுங்க. கோர்ட்ல போய் டிவோர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் கோர்ட் இருக்கு. நல்ல வக்கீல பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு செத்து இருக்குமா? அது மாதிரி ஒரு மாப்பிள்ள செட் ஆகலன்னா மறுபடியும் குடும்ப கௌரவம் மயிறு மட்டன்னு பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விடாதீங்க. செட் ஆகலையா ரைட்டுங்க. எங்க பொண்ணுக்கு உங்க பையனோட பேர் ஆகல, செட் ஆகல, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் பொண்ணு எங்க வீட்டுல இருக்கட்டும். மனமாற்றம் நிகழ்தான்னு பார்ப்போம். அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுங்க. ரிதன்யா 5 வாட்டி வந்திருக்கு வாழாம. வேண்டாப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா அப்படின்னு. போகணுன்னா ஒரு பெட்ரூம்ல உள்ள விஷயத்த வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. சொல்ல முடியாது சார். ஆமா. ஒரு மகள் எவ்வளவு விஷயத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தன் புருஷன் குடிக்கிறாமா, செக்ஸ் பைத்தியங்களை திருத்த முடியாது. நோய் அவன் தான் பார்க்கணும். அதுக்காக நீங்க தரப்பிக்கிறீங்க. நாட்டுல அயோக்கிய பசங்களே உயிரோட வாழ்றா. நீங்க பாதிக்கப்பட்ட விக்டிம் தான்மா. காரணம் உங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை வீட்டுல உள்ளவங்க என் பொண்ணுதான் முக்கியங்க, அது வாழ வெட்டியா இருந்துலங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்படி நீங்க சொல்லுங்க. தைரியத்தை கொடுங்க. பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அப்பா அடிக்கிற பயில ஒம்பளுக்குறானுன்னா எங்க அப்பா கேட்பாருங்கிற நம்பிக்கை பயிலுக்கு கொடுங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ. இங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாழ முடியாதுமா. வெறுப்புக்கு எப்படி வாழ முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி? இதுல பஸ் சீட்டா சீட்ல லைஃப்மா எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா சார். அதனால பெண் சமுதாயமே உங்களுக்கு அவ்வளவு சட்டங்கள் இருக்கு, எல்லாம் ஃபேவரா இருக்கு. நீங்க முதல்ல எப்படிங்க ஒரு வேலைக்கு போக, குடும்ப கௌரவம் சொத்து இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். நீங்க ஒரு 20,000 சம்பளத்துக்கு கூட ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுங்க. ஒரு எழுதி ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுங்க. அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்தா உங்களை ஒருத்தனை மறக்க முடியாது. இல்லைன்னா 3 சோத்துக்கும் 2 காலப்பூரா அடிமையா இருக்கணும். அது வேண்டாம். சுதந்திரமா ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.